ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிவிடி கார்னர். இவள் உங்களின் தோழி. இன்றைக்கி நம்ம ஃபங்க்ஷன்லலாம் சாப்பிட்ற சூப்பரான பிரிஞ்சி சாதம் பண்ண போகிறோம். அதுவும் 3 சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டை வச்சு பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இதை ஒரு 2 டைம் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு 20 நிமிஷம் போல் ஊற வச்சுடுங்க. அப்போ தான் நமக்கு நல்லா சாதம் நீளமாக வந்திருக்கும். அதுக்காக தான் அப்படி பண்ணுறோம். இப்போ நான் ஒரு குக்கரில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். நான் நெய் எதுவும் ஆட் பண்ணல, ஆயில் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் பட்டை, பிரிஞ்சி இலை, கிராம்பு, நட்சத்திர சோம்பு, ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் பொரிஞ்சு வந்ததும் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நீளமாக நறுக்கின வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்ல ஒரு கோல்டன் கலர் வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்களா தெரியும், இது ஓரளவுக்கு நமக்கு வதங்கிடுச்சு. அப்படி வதங்குது பாருங்கள். நல்லா இந்த மாதிரி எண்ணெயிலேயே வதங்கணும். அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் வதக்கிக்கோங்க நல்லா. நீங்கள் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணதும் இந்த மாதிரி கைவிடாமல் வதக்குங்க, இல்லைன்னா உங்களுக்கு ஒட்டிக்கும். அடுத்ததாக தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு இது எல்லாமே நல்லா எண்ணெயிலேயே வதங்கட்டும். அந்த மாதிரி வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம காயெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் கேரட் அப்புறமா உருளைக்கிழங்கு ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு என்ன காய் விருப்பமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். பட்டாணி, பீன்ஸ், காலிஃப்ளவர் இந்த மாதிரி எது வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட இஷ்டம்தான். உங்களுக்கு எந்த காய் ஆட் பண்ணணும்னு தோணுதோ அதை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இது நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 30 to 40 செகண்ட் இந்த மாதிரி வதக்கிட்டு அடுத்ததாக நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ உப்பு ஆட் பண்ணுறேன். அடுத்ததாக ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடரை குறைச்சிக்கோங்க, இல்லைன்னா ஏற்றிக்கோங்க அளவை. அடுத்ததாக கரம் மசாலா தூள் ஆட் பண்ணியிருக்கேன் நான். அதுக்கப்புறமா தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா வதக்கிடுங்க. மசாலா சட்டுன்னு கருகி போயிடும் உங்களுக்கு, அதனால் டக்குன்னு வதக்கிடுங்க. நீங்கள் நம்ம இப்போ தேங்காய் பால் இதில் ஆட் பண்ண போகிறோம். உங்களுக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கறது இந்த தேங்காய் பால். நான் 1 கப் அளவுக்கு அரிசி எடுத்தேன் இல்லைங்களா, அதே கப்பில் 1 கப் அளவுக்கு இந்த மாதிரி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை இதில் ஆட் பண்ணிடுறேன். அடுத்ததாக இன்னொரு கப் அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேன். எப்போவுமே நம்ம 1 கப் அரிசி எடுத்தோம்னா 2 கப் தண்ணி அப்படின்னு ஆட் பண்ணுவோம். இப்போ நான் இதுக்காக 1 கப் அரிசி 1 கப் தேங்காய் பால் 1 கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ தண்ணி கொதிச்சதும் இதில் அரிசி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம சீக்ரெட்டான இன்க்ரீடியன்ட் சொன்னோம் இல்லையா, அது இந்த தயிர் தாங்க. தயிர் நம்ம எண்ணெயில் வதக்காமல் இந்த மாதிரி நீங்கள் தண்ணியில் தான் போடணும் தயிரை. அப்போ தான் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் எண்ணெயில் வதக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு பிரிஞ்சி சாதம் மாதிரி இருக்காது உங்களுக்கு. நான் ஒரு பிரியாணி டேஸ்ட் வந்துடும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி போடுறோம். அடுத்ததாக இந்த சர்க்கரை, நீங்கள் கொஞ்சமாக சர்க்கரை ஆட் பண்ணும்போது டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். அப்புறமா கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிவிட்டு இதை கலந்து விட்டுருங்க. நீங்கள் இந்த ஸ்டேஜில் நெய் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நான் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதில் கொஞ்சமாக கொத்தமல்லியும் புதினாவும் ஆட் பண்ண போகிறேன். நம்ம எண்ணெயிலலாம் புதினா கொத்தமல்லிலாம் எதுவுமே வதக்க வேண்டாம். இந்த மாதிரி நீங்கள் தண்ணியில் ஆட் பண்ணிவிடுங்க. அப்போ வாசம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை மூடி வச்சுட்டு நீங்கள் 3 விசில் போல் வந்ததும் ஆஃப் பண்ணிவிடுங்க. நான் இப்போ இதில் கொஞ்சமாக எலுமிச்சை பழச்சாறு ஆட் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சிடுறேன். ஒரு 4 to 5 ட்ராப்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க போதும். தயிர் ரொம்ப புளிச்சதாக யூஸ் பண்ணாதீங்க, நார்மலாக இருக்க தயிரே எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இதை மூடிட்டு 3 விசில் விட்டு எடுத்துடலாம் நம்ம. அடுத்ததாக நான் இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணுறேன். இதில் ப்ரெட்டை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதை ஆட் பண்ணி நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். நீங்கள் ப்ரெட்டை சைடில் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம நடுவில் இருக்கும் இல்லையா, இதை மட்டும் நல்லா இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி கட் பண்ணிவிட்டு எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கோங்க. ஒரு 1-2 நிமிஷத்துக்குள்ளவே இது உங்களுக்கு நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக பொரிஞ்சிடும். இப்போ பார்த்திங்கனாவே தெரியும், ஓரளவுக்கு நல்லா பொரிஞ்சிடுச்சு. அவ்வளோதான். இப்போ நான் இதை எடுத்து வச்சிடுறேன். இதை ஒரு கப்பில் எடுத்துக்கோங்க. இது நீங்கள் சும்மாவே சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக மொறுன்னு இருக்கும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு. நான் இப்போ ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பார்த்திங்களா எவ்வளோ நீளமாக அரிசி வந்திருக்கு உங்களுக்கு. இது குழையவே இல்லை பாருங்கள், அப்படியே சூப்பராக நீளமாக இருக்குது. தண்ணியுமே உங்களுக்கு இல்லை. இதில் நம்ம ஆட் பண்ண தேங்காய் பால், தண்ணி எல்லாமே கரெக்டாக இதுக்கு சரியாக இருக்குது. இதோட ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக வருது. இப்போ இதில் நான் இந்த பொரிச்சு வச்சுருக்க ப்ரெட்டை ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக நான் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு விருப்பப்பட்டால் நெய் ஆட் பண்ணிக்கோங்க, வேண்டானா விட்டுடலாம். இது ஆப்ஷனல் தான்.
நான் வந்து இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணும்போது இன்னும் டேஸ்ட் வந்து நல்லா ரிச்சாக இருக்கும். அதுக்காக தான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கொஞ்சமாக முந்திரியும் பொரித்து இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான கல்யாண வீட்டிலலாம் சாப்பிட்ற பிரிஞ்சி சாதம் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நம்ம எந்த ஒரு பார்ட்டின்னு போனாலுமே வந்து ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் இந்த மாதிரி பிரிஞ்சி சாதம் நம்ம சாப்பிட்ருப்போம். அதை வந்து நீங்கள் வீட்டிலையே ட்ரை பண்ணி நீங்களே செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு அதே டேஸ்ட் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா வெஜ் குருமா அப்படி இல்லைனா ரைத்தா, ஒரு ஆனியன் ரைத்தாவே வந்து சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து பொடலங்காய் ரைத்தா, குக்கும்பர் ரைத்தாலாம் போட்டிருக்கோம். அதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சில்லி சோயாவும் இதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதோட லிங்க்கும் நான் கீழே தரேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேணும்னா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.